நோய்களை தீர்க்கக்கூடிய திருவடிச்சூலம் ஸ்ரீ கருமாரி அம்மன் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவடிச்சூலம் அப்படிங்கிற இடத்துல தாங்க பல ஆண்டுகளாக நோய்களை அளிக்கும் தீய சக்திகளை விரட்டும் தேவியாக கருமாரி அம்மன் மக்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அம்மை காய்ச்சல், சரும நோய், குழந்தைங்களோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்காக இந்த ஒரு கோவிலில் வேண்டிக்கிறது வழக்கம். அப்படி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அம்மனோட அருளால் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஒரு கோவிலில் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை நாட்களில் அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்படுறதா சொல்லப்படுது. இந்த நாட்களில் அம்மனை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப தடைகள், மனக்குழப்பங்கள் இது எல்லாமே தீர்ந்ததாக பக்தர்கள் எல்லாருமே சொல்றாங்க. இந்த கருமாரி அம்மன் எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த பகுதியில் நோய்களும் தீய சக்திகளும் அதிகமாக இருந்த சமயத்தில் மக்களோட துயரத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்காக சக்தியே கருமாரி அம்மனா உருவானதா சொல்லப்படுது. அம்மன் தோன்றினதுக்கு அப்புறமா நோய்கள் எல்லாமே குறைஞ்சு ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு இடம் ஒரு புனித தலமா மாறினதா சொல்லப்படுது. இந்த கருமாரி அம்மன் கிட்ட நம்பிக்கையோட நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நோயையும் பயத்தையும் கஷ்டத்தையும் நீக்குவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை.